தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது. தமிழ்ல ஒரு காதை ಇದೆ. அதாவது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. ಉಂಡ ಮಯಕಂನ ಸಾಫ್ಟ್ ಬರ್ಪಾಡೆ ஒரு மயக்கம் எல்லாருக்கும் இருக்கு. ಊಟ ಆದ್ಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ನಿದ್ರೆ ಮಂಪ್ರು ಎಲ್ಲರಿಗೂ ಇರುತ್ತದೆ. இல்ல நல்ல சிக்கன் செஞ்சு நல்ல குஸ்கா கொடுத்தாங்க, நல்ல டேஸ்டியா ಒಳ್ಳೆ ಚಿಕನ್ ಕೊಟ್ಟು ಮತ್ತು ಕುಷ್ಕಾನು ಕೊಟ್ಟು ಟೇಸ್ಟ್ ಆಗಿ எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம், நானும் சேர்ந்து ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿದ್ವಿ, ನಾನು ಸಹ. அப்போ எல்லாருக்கும் ஒரு தூக்கம் வரும் இல்லையா? ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ. வராம இருக்கிறதுக்கு தான் இந்த சகோதரிமார்கள் ஒரு விளையாட்டு வச்சாங்க. ಅದು ನಿದ್ರೆ ಬರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಈ ಸಹೋದರರು ಒಂದು ಗೇಮ್ ನ ಇಟ್ರು. இப்ப எல்லாருக்கும் ஒரு உசுறு வந்தது இல்லையா? ಈಗ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಉಸಿರು ಇದೆಯಾ? அதுதா இல்லையா? ಬರ್ತಾ ಇಲ್ವಾ? ஓகே. வாழ்க்கையில இரண்டு காரியங்கள் நமக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. ಜೀವನದಲ್ಲಿ ಎರಡು ಮಾರ್ಗಗಳನ್ನು ನಾವು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஏதோ யாவது ಅದು ಯಾವುದು? சாவு. பிறக்க வேண்டாமா? முதலே செத்துட்டாமா? பிறக்கணும். அப்போ ಜೀವನ ಮತ್ತು ಮರಣ. பிறப்பும் மரணமும் நமக்கு தேர்ந்தெடுக்கவே முடியாது இல்லையா? ಮರಣವನ್ನು ಸಾರಿ ಜನನವನ್ನು ಮತ್ತು ಮರಣವನ್ನು ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நம்ம எந்த இடத்துல பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், யார் நமக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா இருக்கணும், யாரு நமக்கு தாய் தகப்பனா இருக்கணும், இதெல்லாம் நம்மளால என்ன தேர்ந்தெடுக்க முடியாது. ನಾವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು, ಯಾವ ತಂದೆ ತಾಯಿಯೊಟ್ಟಿಗೆ ಹುಟ್ಟಬೇಕು, ಮತ್ತೆ ಯಾವ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜನಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அப்படிதான் மரணமும் எங்க மறிக்கணும், எப்போ மறிக்கணும், எந்த இடத்துல மறிக்கணும், யார் அடக்கம் பண்ணுவாங்க, எங்க அடக்கம் பண்ணுவாங்க, யார் யார் வருவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮರಣ ಸಹ ನಾವು ಎಲ್ಲಿ ಮರಣಿಸಬೇಕು, ಎಲ್ಲಿ ನಾವು ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா இந்த பிறப்புக்கும் மரணத்துக்கும் நடுவில் இருக்கிற வாழ்க்கையில முக்காவாசி 99% நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? ಮತ್ತು ಜನನಕ್ಕೂ ಮತ್ತು ಮರಣಕ್ಕೂ ಇರುವಂತ ಮಧ್ಯದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಮುಕ್ಕಾಲ ಭಾಗ ನಾವು ಆರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಬಹುದಲ್ವಾ? ಮಾಡಬಹುದು. எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உண்டு? ஒரு தேர்வு உண்டு, ஒரு செலக்ஷன். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಏನಿದೆ, ಒಂದು ಆರಿಸುವಿಕೆ ಇದೆ. ஒரு ಬಟ್ಟೆ எடுத்துட்டா நம்ம பாப்போம் இல்லையா? ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ಪಡೆದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಲ್ಲ ಕಲರ್ ಎಲ್ಲ. சாப்பாடு பார்த்தா நமக்கு முடிஞ்சா தேர்ந்தெடுக்க முடியும்னா ஒரு பொஃபேனா நமக்கு தேவையானதை எடுப்போம். ಬೊಫೆ ಸಿಸ್ಟಮ್ ಆದ್ರೆ ಒಂದು ಊಟದ ವಿಷಯದಲ್ಲಿ ಆದ್ರೆ ನಾವು ಆರಿಸಿಕೊಂಡು ಊಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೀವಲ್ಲ. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பாடு தேர்ந்தெடுக்க முடியல, கொடுத்தது சாப்பிட்டுட்டோம். ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ಆ ರೀತಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನ ಊಟ ಮಾಡಿದ್ದೇವೆ. அப்படியாக எங்க படிக்கணும், என்ன படிக்கணும், என்ன உத்தியோகம் பண்ணணும், யார கல்யாணம் பண்ணணும், இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம்? இந்த அடிப்படையில ಹಾಗೆಯೇ ನಾವು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು, ಎಲ್ಲಿ ಓದ್ಬೇಕು, ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆರಿಸ್ಕೊಳ್ತೀವಲ್ವಾ? அதுக்கு அடிസ്ഥാனம் என்ன? ಅದರ ಅಡಿಸ್ಥಾನ என்ன என்ன ஒரு இதே நம்ம வைக்கிறோம், ஒரு அளவுகோல். ಅದಕ್ಕೆ ಅಳತೆ ಕೋಲು ನಾವು ಏನನ್ನ ಇಡ್ತೇವೆ? ಬಟ್ಟೆನ சொல்லுங்க. ಬಟ್ಟೆನ என்ன நினைப்போம் நம்ம? ಬಟ್ಟೆಗೆ ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳಿ ಏನನ್ನ ನಾವು ಇಡ್ತೇವೆ? அழகு வேணும், கலர் வேணும், மேட்சிங்கா இருக்கணும், இல்லையா? சாப்பாடுனா ருசியா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா ருசியும் பிடிக்காது, ஆனா அவங்களுக்கு என்ன ருசி பிடிக்குது, சிலருக்கு கசப்பு கூட பிடிக்குதுங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲ ತರ ರುಚಿ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ, ಕೆಲವರಿಗೆ ಕಹಿ ಸಹ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ನನಗೆ ಸಿಹಿ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. அதனால எனக்குள்ளேயே ஒரு ஃபேக்டரி இருக்கு. ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಫ್ಯಾಕ್ಟರಿ ಇದೆ. என்ன ஃபேக்டரி? சுகர் ஃபேக்டரி. அது ಯಾವ ಫ್ಯಾಕ್ಟರಿ? சுகர் ಫ್ಯಾಕ್ಟರಿ. அப்போ எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு தேர்வு இருக்குது. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு தேர்வு இருக்கு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಮಗೆ ಒಂದು ಆರಿಸುವಿಕೆ ಇದೆ. ಅದೇ ರೀತಿ ಆತ್ಮಿಕ ವಿಷಯದಲ್ಲೂ ಒಂದು ಆರಿಸುವಿಕೆ ಇದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ
7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13லிருந்து 14 இரண்டே வசனங்களில் இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். 13 ಮತ್ತು 14ನೇ ವಚನ, 2 ವಚನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ನೋಡ್ಬೇಕಿದ್ದೇವೆ. அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ಅದಕ್ಕಿಂತ எல்லாரும் ஒரு உற்சாகம் ಮುಂಚಿತವಾಗಿ வருது. கதை நான் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ಕಥೆಯನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಅಲ್ವಾ, ಒಂದು ಉತ್ಸಾಹ ಬರ್ಲಿಕ್ಕಾಗುತ್ತೆ. வாட்டர் ஃபால்ஸ் தெரியுமா? நீர்வீழ்ச்சி. ಜಲಪಾತ ಗೊತ್ತಲ್ವಾ? நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ். ಜಲಪಾತ. நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல? எங்க இருக்குது? அமெரிக்கா, கனடா ரெண்டு ராஜ்யத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. என்ன இருந்தது? ஒரு பெரிய மரம். ನಯಾಗ್ರಾ ಜಲಪಾತದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮರ ಇತ್ತು. அந்த மரத்து மேல ஒரு கழுகு உட்கார்ந்துட்டு. ಆ ಮರದ ಮೇಲೆ ಒಂದು ಹದ್ದು ಕೂತಿತ್ತು. அந்த கழுகு என்ன பார்க்கும்? கழுகு சாதாரணமாக ಹದ್ದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಏನನ್ನ ನೋಡುತ್ತೆ? அதேதான், வேற எதுவும் பார்க்காது. திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? செத்ததானாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, செத்தது இன்னும் பிடிக்கும். ಅದು ನೋಡುವಂತದ್ದು ತಿನ್ನಕ್ಕೆ ಏನಿದೆ, ಅದು ಸತ್ತದಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಜೀವಂತವಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದು ನೋಡುತ್ತೆ. அப்படி அந்த தண்ணி அப்படியே வருது, தூரத்துல இருந்து வருது. இங்க இருந்து இப்படி வருதுன்னா இங்கதான் அந்த இது நீர்வீழ்ச்சி. ஆனா இந்த மரத்துக்குள்ள உட்காந்துட்டு கழுகு பார்த்துட்டே இருக்கப்பல தண்ணிக்குள்ள ஏதாவது வருமா. ನೀರು ಹಾಗೆ ಬರುವಾಗ ಮುಂದಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅದು ಜಲಪಾತ ಅದು ಬರುತ್ತೆ. ಆದ್ರೆ ಅದು ಆ ಮರದ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡು ಆ ನೀರನ್ನೇ ನೋಡ್ತಾರೆ, ನೀರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಬರುತ್ತಾ ಅಂತ. ನೀರೇ ಕழுகு ரொம்ப உற்சாகமாச்சு. ಸಡನ್ ಆಗಿ ನೀರು ತುಂಬಾ ಅದು ತುಂಬಾ ಉತ್ಸಾಹವಾಯಿತು. தூரத்திலிருந்து ஒரு செத்து போன கழுகு என்னோட உடல் வருது. ದೂರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಸತ್ತು ಹೋದಂತ ಹದ್ದಿನ ದೇಹ ಬರ್ತಾ ಇದೆ ನೀರಿನಲ್ಲಿ. கழுகு சரியா செட்டையெல்லாம் அடித்து உடனே அது நீர்வீழ்ச்சிக்கு போனா கிடைக்காது இல்லையா, அது வரதுக்கு முன்னாலே கழுகு போய் அந்த உடல் மேல உட்கார்ந்துட்டு ஒரு அனுமானம் அவனுக்கு. ಅದು ತಕ್ಷಣವೇ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಬಡ್ಕೊಂಡು ಆ ದೂರದಿಂದ ಬರುವಂತ ಹದ್ದಿನ ದೇಹವನ್ನು ನೋಡಿ ಅದೆಲ್ಲ ಮುಂದಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅದು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗುತ್ತದಲ್ವಾ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅದು ಸಿದ್ಧ ಆಯ್ತು. அதுக்கு ரொம்ப அவசரம். இந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள போறதுக்குள்ளார எவ்வளவு சாப்பிட முடியுமா அவ்வளோ சாப்பிடணும். ಅದು ಗುಂಡಿ ಒಳಗಡೆ ಅದು ಹೋಗೋಷ್ಟೊಳಗೆ ಅದು ಎಷ್ಟು ತಿನ್ನಕ್ಕಾಗುತ್ತೆ ಅಷ್ಟು ತಿನ್ಬೇಕಂತ ತುಂಬಾ ಉತ್ಸಾಹದಿಂದ ಇದೆ. ಅದು பார்த்துட்டே இருந்தாப்பல சாப்பிடுது, மடமடமடான்னு கொத்தி இழுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஆனா பார்த்துட்டே இருக்கு நீர்வீழ்ச்சிக்கு வருதான்னு. ಅದು ತಿಂತಾನೆ ಇದೆ, ಬೇಗ ಬೇಗ ತಿಂತಾನೆ ಇದೆ. ಆ ಗುಂಡಿ ನೀರು ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ ಇದೆ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ பக்கத்துல வர்றதுக்கு முன்னால ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರೋಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ கழுகு அப்படியே செட்டையை அடிச்சு மேல பறக்க முயன்றாப்ல. ಅದು ಗುಂಡಿಗೆ ಬೀಳೋಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ಹದ್ದು ರೆಕ್ಕೆಯನ್ನು ಬಡಿದುಕೊಂಡು ಮೇಲಕ್ಕೆ ಆರಿತು. ஆனா என்ன செய்ய முடியல, அது ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ மேல பறக்க முடியல, ಮೇಲೆ ಆಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஏன்னா தெரியுமா? ಯಾಕಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? அதுக்கு நல்ல பெரிய நகம் இருக்கும் இல்லையா, ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಉಗುರು ಇರುತ್ತದೆ ಅಲ್ವಾ. அந்த நகம் போய் அந்த கழுதையின் உடல்ல எலும்புக்குள்ள மாட்டிக்கிச்சு. ಆ ಒಂದು ಉಗುರು ಆ ಒಂದು ಹದ್ದಿನ ಒಂದು ದೇಹದ ಮೂಳೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಸಿಗಾಕೊಂಡಿದೆ. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ಮತ್ತೆ ಇದಕ್ಕೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಯ್ತಲ್ಲ. கழுகுக்கு பெரிய இறகு இருக்குது, ಹತ್ತಿಗೆ ದೊಡ್ಡದಾದ ರೆಕ್ಕೆಗಳಿದೆ, அதுக்கு நல்ல பல இருக்குது, ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಬಲ ಇದೆ, நல்ல பார்வை இருக்குது, ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ದೃಷ್ಟಿ ಇದೆ. இந்த பட்சிகளில பார்த்துச்சுன்னா பறவைகளில பார்த்தா இந்த கழுகுக்கு ஒரு பெரிய இது கழுக போல வேற பறத்திருக்கலாம்னு சொல்லியிருக்கல, கழுகுக்கு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்குது. நல்ல எவ்வளவு தூரத்திலிருந்து கூட அது பார்க்கலாம், அதுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் செட்டை அடிக்காமே போலாம், அப்படியே இது பண்ணிட்டே போலாம். ಪಕ್ಷಿಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಹದ್ದಿಗೆ ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಹೆಸರಿದೆ. ಅದು ಹೇಗೆ ದೂರದಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ. ಉದಾಹರಣೆಗೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲೂ ಸಹ ಹದ್ದಿನ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅದು ದೂರದಲ್ಲಿ ರೆಕ್ಕೆ ಬಡಿದಲ್ಲೇನೆ ಅದು ಆರುವಂತದ ಒಂದು ಹದ್ದಾಗಿದೆ. இந்த கழுகு ரொம்ப கவனமா தான் இருந்தது. ಈ ಹದ್ದು ತುಂಬಾ ಗಮನದಿಂದಲೇ ಇತ್ತು. ஆனா அந்த நீர்வீழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னால தான் போயிடலாம் பறந்துடலாம் தான் யோசிச்சது. ಆ ಗುಂಡಿ ಅಂದ್ರೆ ನೀರು ಬೀಳುವಂತ ಸ್ಥಳದೊಳಗೆ ಹೋಗೋಷ್ಟೊಳಗೆ ನಾವು ಆಗ್ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ அவருடைய கால் அதுல ಸಿಕ್ಕಿಕೊಂಡது, விரல்கள் ಸಿಕ್ಕಿಕೊಂಡது. ಆದ್ರೆ ಏನಾಯ್ತು, ಆ ಒಂದು ಉಗುರು ಆ ಒಂದು ದೇಹದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿತ್ತು. இவராகதான் ಇದರಾಗಿಯೇ இந்த உலக வாழ்க்கையிலே, ಈ ಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ, பாவ வாழ்க்கையிலே, ಪಾಪದ ಜೀವಿತದಲ್ಲಿ முதல் நன்றாக தெரியும். ಮೊದಲು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. எந்த பாவத்தை பாருங்க, பளபளக்கும், நல்லா இருக்கும், கண்ணுக்கு நல்லா இருக்கும்.
ಯಾವುದೇ ಒಂದು ಪಾಪ ನೋಡುವಾದ್ರೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ ಒಳಪಾಗಿರುವಂತದೇ ಆಗಿರುತ್ತೆ. முதல் போகும்போது நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாம் இருக்கும். ಮೊದಲು ಹೋಗುವಾಗ ಅದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಸಂತೋಷವಾಗಿ ಇರುತ್ತೆ. அது சாராயமா இருந்தாலும் சரி, ಅದು ಕುಡುಕತನವಾದರೂ போதை பொருளா இருந்தாலும் சரி, ಅದು ಮಾದಕವಾದ ವಸ್ತು டான்ஸ் பார்ட்டியா இருந்தாலும் சரி, ಅದು ಡ್ಯಾನ್ಸ್ ಪಾರ್ಟಿ ಆದ್ರೂ ಸರಿ, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ಸ್ನೇಹಿತ ಆದ್ರೂ ಸರಿ. ஆனா நமக்கு நம்ம என்ன நினைப்போம் தெரியுமோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் விசுவாசிகள் தான், ஆனா நான் விசுவாசி, என்னுடைய விசுவாசத்தை நானே கையில பிடித்து ரொம்ப இதா இருப்பேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿ ಆದ್ರೂ ನನ್ನ ಒಂದು ವಿಶ್ವಾಸನ ನಾನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಜೀವಿಸಬೇಕೆಂಬ ನೆನೆಸ್ತೇನೆ. ஆனா கொஞ்ச நாள் போக என்ன செய்ய தெரியுமா, நம்ம மறந்துரும், எங்க இருக்கிறோம் மறந்துரும், சிக்கிறோம், அங்கிருந்து வெளியில வர முடியும். ஏன் குடிகாரனுக்கு குடி விட முடியறதில்ல? ಆದ್ರೆ ನಾವು ಅದರಿಂದ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ಮೇಲೆ ನಾವು ಆಗೋದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅದ್ರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಡ್ತೇವೆ. அது இல்லாம இருக்க முடியல. போதை பொருள் சாப்பிடுறாங்க, ட்ரக்ஸ், அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் இல்லாம என்ன செய்ய முடியாது, ಬದುಕ முடியாது. ಮಾದಕವಾದ ವಸ್ತುವಿಗೆ ಯಾಕೆ ಅಡಿಕ್ಟ್ ಆಗ್ತಾರೆ, ಅದು ಇಲ್ದಲೇ ಅವ್ರು ಜೀವನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಯಾಕೆ ಬರಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? அதனாலதான் ಅದರಿಂದನೇ தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು தங்களுடைய வழி போற வழி, ತಮ್ಮ ಹೋಗುವಂತ ದಾರಿ, நிக்கிற இடம், ನಿಲ್ಲುವಂತ ಸ್ಥಳ, உட்கார இடம், ಕೂರುವಂತ ಸ್ಥಳ எல்லாம் நாம் கவனமா இருக்கணும். ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನಾವು ಗಮನ. ஒன்னாவது சங்கீதம் வாசிக்கலாமா? ಒಂದನೇ ಕೀರ್ತನೆ ஒன்னாவது சங்கீதம் ஒரு few verses வாசிக்கலாம். சங்கீதம் 1. ಯಾವನ ದುಷ್ಟನ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ, ಪಾಪಾತ್ಮನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ, ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವನಾಗಿ ಅದನ್ನೇ ಹಗಲಿರಲು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವನು, ಅವನು ಎಷ್ಟೋ ಧನ್ಯನು. அவன பாக்கியவான். அப்படி இருக்கிறோம் பாக்கியம். அப்போ நம்ம எங்க நடக்கிறோம், எங்க நிக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம நடந்து போறோம், கொஞ்ச நாள் நடந்துச்சு நம்ம உட்காருவோம், நிப்போம், நின்ன ஒரு பாடு நம்ம கடைசியில கொஞ்ச நேரம் உட்காரலாம், ஒன்னும் ஆகாது, கடைசியில அங்க இருந்து எந்திரிக்க முடியாது. ನಾವು ಸ್ವಲ್ಪ ದಾರಿ ನಡೆಯುವಾಗ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕೂರ್ತೇವೆ, ಮತ್ತೆ ಕೂತು ನಾವು ಎದ್ದೋಬೇಕಂತ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಅಲ್ಲಿ ಎದ್ದೋಳಿಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இந்த 2 வசனத்துல ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14ನೇ ವಚನದಲ್ಲಿ. அதனாலே வாழ்க்கையில 2 வழிகளை சொல்லியிருக்காரு. ಅದರಲ್ಲಿ ಜೀವಿತದಲ್ಲಿ 2 ಮಾರ್ಗಗಳು ಅಂದ್ರೆ ದಾರಿಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. அது எந்த தாரியில போனா நல்லா இருக்கும்னு ಆண்டவர் சொல்லியிருக்காரு. ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ அடுத்த தாரியில போனா என்ன ஆகும்னு சொன்னாரு. ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಹೇಳಿದ್ದಾನೆ. இந்த தாரியில போனா என்ன கிடைக்கும்னு சொன்னாரு. ಈ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದರೂ ಏನು ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಹೇಳಿದ್ದಾನೆ. இப்போ தேர்தல் வந்து நம்மிடத்தில் இருக்கு. ಆರಿಸುವಿಕೆ ಬಂದು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿದೆ. ಅದು 2 ವಾಸಲ್ಗಳು, 2 ಗೇಟ್ಸ್, 2 ಬಾಗಿಲುಗಳು. 2 ಬಾಗಿಲುಗಳು, ಒಂದು ಇಡುಕமானது, ಒಂದು நெருக்கமானது, ಒಂದು விசாலமானது. ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲು, ಒಂದು ವಿಶಾಲವಾದ ಬಾಗಿಲು. ಅದು தேர்ந்தெடுக்க வேண்டிய சாய்ஸ் இஸ் வித் us. ಅದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಆರಿಸುವಿಕೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. அந்த வாசல் வழியா ஏறணும், 2 வழி இருக்குது. ಆ ಒಂದು ಬಾಗಿಲಿಂದ ಬರಲಿಕ್ಕೆ 2 வழி இருக்குது. அதுல எந்த வழியா போணும்னா நாம தேர்ந்தெடுக்கலாம். ಅದರಲ್ಲಿ ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. அது 2 வழியிலும் இருக்கிற ஜீவியம் வித்தியாசமா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். ಆ 2 ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಜೀವಿಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತೆ ಮತ್ತು ಅದು ವಿರುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ. அப்புறம் இந்த தாரியில போனா எந்த இடம் டெஸ்டினி எங்க சேரும் என்று சொல்லி 2 இடத்தை சொல்லியிருக்காங்க. ಈ 2 ದಾರಿಯಲ್ಲೂ ನಾವು ಹೋದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಹೇಳಿದ್ದಾನೆ. இங்க ஒரு வார்னிங், ஒரு ப்ராமிஸ் இருக்குது, ஒரு எச்சரிக்கை இருக்குது, ஒரு வாக்குதத்தம் இருக்குது. ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತು ಸಹ ಇದೆ, ಒಂದು ವಾಗ್ದಾನದ ಮಾತು ಸಹ ಇದೆ. ஒண்ணேனா நித்திய மரணம், ಒಂದು ನಿತ್ಯವಾದ ಮರಣ, இன்னொன்னு நித்திய ஜீவன். அப்ப நித்திய மரணம் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்கு. ஆண்டவர் கரெக்டாக கிளீனாக மிக ஸ்பஷ்டமாக சொன்னாரு, இந்த வழியில போனா என்ன இருக்கும்,
ಎರಡು ದಾರಿ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಇರೋದು ಮರಣ ಮತ್ತು ನಿತ್ಯ ಜೀವದ ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದಾನೆ. யோவான் 10:9 சொன்னாரு, நானே வாசல். ಯೋಹಾನ 10:9 ಹೇಳಿದ ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂಬುದಾಗಿ. நானே வாசல், நானே ಬಾಗಿಲು. அதே 14:6 யோவான் 14:6 14:6 சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. நீதிமொழிகள் ப்ரோவர்ப்ஸ் 14:12 வாசித்தால், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழி. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವ, ಮನುಷ್ಯನ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಳವಾಗಿ ತೋರುವ ಒಂದು ದಾರಿ ಉಂಟು, ಅದು ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ಮರಣ ಮಾರ್ಗವೇ. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த ரெண்டு வழிகளில இந்த வாசல் இப்படி இருக்கும், இந்த வாசல் இப்படி இருக்கும், இந்த ரோடு இப்படி இருக்கும், இந்த ரோடு இப்படி இருக்கும், இதோட கடைசி போய் சேரும் இடமும் வித்தியாசமா இருக்கும். ಅದರಿಂದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, ಈ ಒಂದು ದಾರಿ ಈ ತರ ಇರುತ್ತೆ ಮತ್ತು ಈ ದಾರಿನೂ ಈ ತರ ಇರುತ್ತೆ, ಇದರ ಎರಡು ದಾರಿ ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ ಇದರ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು சொல்லல ಅನೇಕ ವಾಸಲ್ இருக்கு, அதுல ஒரு வாசல் தான் நான் சொல்லல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಲಿಲ್ಲ ಅನೇಕ ಬಾಗಿಲುಗಳಿವೆ, ಅದರಲ್ಲಿ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲು ನಾನು ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் இந்த வாசல் தேர்ந்தெடுத்தா நலமாய் இருக்கும் என்றும் ஆண்டவர் சொல்லல. ಈ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡು ಇದರಲ್ಲಿ ಸುಖವಾಗಿ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಆತನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஏதாவது ஒரு வாசல் வழியா போக முடியாது, ಅದರಿಂದ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಬಾಗಿಲಿಂದ ಹೋಗಲಿಕ್ಕೆ நானே வாசல். ಆದ್ರೆ ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದಾನೆ ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂಬುದಾಗಿ. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக அல்லாமல் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗದೆ ನಾವು ಈ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಅವರೇ மெய்யான வாசல், ಆತನೇ ಮುಖ್ಯವಾದ ಬಾಗಿಲು, ஆனா இடுக்கமான வாசல், ಅದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲು. இன்னொரு வாசல் இருக்கு, விசாலமான வாசல். ಇನ್ನೊಂದು ಬಾಗಿಲಿನ ಅದು ವಿಶಾಲವಾದ ಮಾರ್ಗ, அதனுடைய கேட்டும் விசாலமா இருக்கு. ಅದರ ಒಂದು ಗೇಟ್ ಅಂದ್ರೆ ಬಾಗಿಲು ಸಹ ವಿಶಾಲವಾಗಿರುತ್ತೆ, அந்த ரோடு விசாலமா இருக்குது, ಆ ದಾರಿ ವಿಶಾಲವಾಗಿರುತ್ತೆ. அந்த ரோட்ல போறவங்க அநேகர் இருக்காங்க, ಆ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வாசல் இடுக்கமான வாசல். ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ಬಾಗಿಲು ಅದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲು. அந்த ரோடு ரொம்ப நெருக்கமான ரோடு, ಆ ಒಂದು ದಾರಿ ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಾದ ದಾರಿ. ஆனா இந்த தாரி எப்பவுமே திறந்திருக்கும், ಆದ್ರೆ ಈ ದಾರಿ ಯಾವಾಗಲೂ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತೆ, ஆனா ஒரு நாள் அது அடைக்கப்படும். ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ, அடைக்கப்படும். ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த வாசல் தேர்ந்தெடுக்க சொல்லி ஆண்டவர் இங்க நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். ಈ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಕರ್ತನು ನಮಗೆ ಅರಿವನ್ನು ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ எந்த ஒரு மதத்தில் இருந்தாலும் எந்த ஒரு விசுவாசத்தில் இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. ಯಾವ ಒಂದು ಮತದಲ್ಲಿದ್ದರೂ ಯಾವ ಒಂದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿದ್ದರೂ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பிரதரன் சர்ச்சில் இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. ಬ್ರದರನ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. விசுவாசிகளான தாய் தகப்பனுக்கு பிறந்தாலும் பரலோகம் போக முடியாது. ತಂದೆ ತಾಯಿಗೆ ನಾವು ಹುಟ್ಟಿದವರು ಆದರೂ ಸಹ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த வாசலை ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கணும். ಈ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸಹ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅದರಿಂದ சிறு குழந்தையை கொண்டு போய் நாம ஞானஸ்நானம் கொடுக்கிறது இல்ல, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಅವರಿಗೆ இந்த வசனத்தை புரிந்து ವಾಕ್ಯ ಅರ್ಥವಾಗಿ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வாசல்களை கடந்தா மட்டும்தான் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಾಗಿಲ ಮೂಲಕ ಹೋದರೆ ಮಾತ್ರ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಾಲೋ ನಮ್ಮ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಕೊಡಬೇಕು. ಆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅವರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡುತ್ತೇವೆ. ಅನೇಕರು ಹೇಳಬಹುದು, நாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த குழந்தையை நான் தண்ணீருக்குள்ள முக்கறேன்னு சொல்லலாம். ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಈ ಮಗುವನ್ನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. அதனால பரலோகம் போக முடியாது. ಅದರಿಂದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. என்னவென்றால் ಯಾಕೆಂದರೆ அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, ಆ ಒಂದು ಮಗುಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. அதனால அது நல்லா புரிந்த ஒரு பாடு அது தேர்ந்தெடுத்து ஆண்டவரே தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ಅದರಿಂದ ಆ ಮಗು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ಆ ಮಗುನೇ ಆರಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ரோமருக்கு எழுதின நிருபகம்
10ஆம் அதிகாரம் 9-10 ವಚನಗಳು ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಕೆ. ರೋಮ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 9 ಮತ್ತು 10ನೇ ವಚನ. ಅದೇನೆಂದರೆ, ನೀನು ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರು ಆತನನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನೆಂದು ಹೃದಯದಿಂದ ನಂಬಿದರೆ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು ಎಂಬುದೇ. ಹೃದಯದಿಂದ ನಂಬುವುದರ ಮೂಲಕ ನೀತಿಯು ದೊರಕುತ್ತದೆ, ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆಯಾಗುತ್ತದೆ. இப்படியாக யாராவது இங்க வந்திருக்கும் கூட்டத்துல சகோதரிமார்கள் நடுவில் யாராவது இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவர் தேவனுடைய குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக அவர் பலியானார், அவர் மூலமாக அவர் ரத்தத்தின் மூலமாக எனக்கு மீட்புண்டு, அவரை நான் என்னுடைய கர்த்தராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லாதவங்க யாராவது இருக்குமானால் ಈಗ ಬಂದಂತ ಸಹೋದರಿಯರಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡದೆ ಆತ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಂಬದೇ ಇರುವಂತ ಸಹೋದರಿ ಇರುವುದಾದ್ರೆ இந்த நேரமே நல்ல நேரம், ಈ ಒಂದು ಸಮಯವೇ ಉತ್ತಮವಾದ ಸಮಯ. இப்பொழுதே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಈಗಲೇ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. வேற வழியே கிடையாது, ಬೇರೆ ದಾರಿಯೇ ಇಲ್ಲ. வேற தாரி சொல்றது நித்திய மரணம். ಬೇರೆ ದಾರಿ ಅಂತ ಹೇಳುವುದು ಅದು ನಿತ್ಯವಾದ ಮರಣ. நிறைய பேர் போவாங்க, ತುಂಬಾ ಜನ ಹೋಗುತ್ತಾರೆ. நிறைய பேர் செய்யறதுனால அது சரியாகணும்னு இல்ல, ತುಂಬಾ ಜನ ಮಾಡೋದ್ರಿಂದ ಅದು ಸರಿಯಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. நெருக்கமான வாசல் வழியா போகிற நெருக்கமான வழியா போறவங்க கொஞ்சம் சில ஆளுங்க தான். ಇಕ್ಕಟ್ಟಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿನಲ್ಲಿ ಹೋಗುವಂತವರೇ ಚಿಕ್ಕ ಸ್ವಲ್ಪ ಜನವಾಗಿದೆ. அதனால ஐயோ இங்க கொஞ்சம் பேர் போறாங்க, அதான் சரியா இருக்கும், நான் அவங்க பின்னால போறேன்னு சொல்லி போனால் அது நித்திய மரணமா இருக்கும், திரும்பி வரவே முடியாது. ಈ ಒಂದು ಜನ ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿದ್ದಾರೆ, ನಾನು ವಿಶಾಲವಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿ ಹೋಗುದಾದ್ರೆ ಮತ್ತೆ ಅದರಿಂದ ನಾವು ತಿರುಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆனா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வாசல் வழியாக வரவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಬಾಗಿಲಿಂದ ಬರೋರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವವಿದೆ. ஒரே ಎಂಟ್ರಿ தான், ಸಿಂಗಲ್ ಎಂಟ್ರಿ, ಅದು ಒಂದೇ ದಾರಿ ಮಾತ್ರ, ಒಂದೇ ಎಂಟ್ರಿ கடக்க முடியும், ஒரே ಮಾರ್ಗ, ஒரே மார்க்கம்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் பார்க்கும்போது உலக ஜனம் பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் போறாங்க. இந்த ஏரியால எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, ஆனா நம்ம கொஞ்சம் பேர் தான் இங்க சேர்ந்து வந்திருக்கிறோம். ಈ ಒಂದು ನೋಡುವಾಗ ಹೊರಗಡೆ ಎಷ್ಟೋ ಜನ ಈ ಒಂದು ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಮಾತ್ರ ಸೇರಿ ಬಂದಿದ್ದೀವಿ. அதனால அந்த பூரிபட்சம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்துதான் ஜனங்கள் செய்வாங்க. எது நிறைய ஒரு பொருளை யாரு நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் ஆன்லைன்ல, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை ஸ்டார் இருக்கப்ப வாங்குவோம். ಒಂದು ವಸ್ತು ನಾವು ಪಡಿಬೇಕಾದ್ರೆ ಇದು ಎಷ್ಟು ಜನ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ಸ್ಟಾರ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ನಾವು ಅದನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ತೇವೆ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ. ஆனா ஆண்டவர் வாசலாய் இருக்கிற இந்த தாரியிலே கொஞ்சம் பேர் தான் போறாங்க. ஆனா அவங்க போறவங்க இடுக்கமான வழி நெருக்கமான வழியில போனாலும் போய் சேர்றது ವಿಶಾಲமான இடம். ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಸ್ವಲ್ಪ ಜನ, ಅದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಮಾರ್ಗ, ಅದು ಹೋಗುವಂತದ್ದು ಇಕ್ಕಟ್ಟಾಗಿದ್ದರೂ ಹೋದ ಮೇಲೆ ಅದು ವಿಶಾಲವಾದ ಸ್ಥಳವಿದೆ. இந்த வழிக்கு என்ன டிக்கெட் கிடையாது, ஐ மீன் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ಈ ಒಂದು ದಾರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಬೆಲೆ ಇಲ್ಲ, முற்றிலும் இலவசம், ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಉಚಿತವಾಗಿದೆ. இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் யார் வேணாலும் வரலாம். ಇದು ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಬರ್ಬೋದು, ஆணாகலாம் பெண்ணாகலாம் பிள்ளையாகலாம் பெரியவங்களாகலாம் வயதானவர்களாம் யார் வேணாலும் வரலாம், ವೃದ್ಧರಾಗ್ಲಿ ಹುಡುಗಿಯಾಗ್ಲಿ ಹುಡುಗಾಗ್ಲಿ ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಬರ್ಬೋದು. ஆனா இதுக்குள்ள பிரவேசித்தால் ಅದು ಇದು ಒಳಗಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ ஒரு டிக்கெட் இருக்கு, ಒಂದು டிக்கெட் இருக்கு. அந்த டிக்கெட் இருந்தாதான் உள்ள போக முடியும். ಆ ಟಿಕೆಟ್ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಒಳಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ நம்ம இப்ப வாசித்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல 9-10 வாசித்தோம். ಟಿಕೆಟ್ ನಾವೀಗ ರೋಮ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದಂತ ಒಂದು ಟಿಕೆಟ್. அந்த டிக்கெட் தான் ரட்சிப்பு, ಆ ಟಿಕೆಟ್ ರಕ್ಷಣೆ. வேற எந்த அந்த டிக்கெட் காசு கொடுக்க வேண்டாம். ಆ ಒಂದು ಟಿಕೆಟ್ಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾದ டிக்கெட் இருந்தாதான் அந்த வழியா போக முடியும். ಆದ್ರೆ ಆ ಟಿಕೆಟ್ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவரை அந்த டிக்கெட் அந்த ரட்சிப்பு என்றது கிடைக்கணும்னா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரே தரம் பலியாகி உலகத்தில் அனைவருக்கும் ரட்சிப்பு உண்டாக்கினார். என்னுடைய பாவத்துக்காக, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்துல மீட்புண்டு நம்ப வேண்டும். ನಾವು ಆ ಟಿಕೆಟ್ ನಮಗೆ ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದೇ ಸಾರಿ ಅದನ್ನು ಮರಣಿಸಿದನು, ಒಂದೇ ಸಾರಿ
ಆತನು ಮರಣವನ್ನ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿದನು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೇಲೆ ನಾವು ನಂಬುವುದರ ಮೂಲಕ ಆ ಟಿಕೆಟ್ ನಮಗೆ ಸಿಗುವಂತದ್ದಾಗಿದೆ. டிக்கெட் கிடைச்ச ஒருபாடு ಆ ಟಿಕೆಟ್ ಸಿಕ್ಕಿದ ಮೇಲೆ போற வழி கொஞ்சம் கஷ்டம்தான், ಹೋಗುವಂತ ದಾರಿ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா ಆದ್ರೆ அங்க ஒரு மெய்ப்பர் இருக்காரு, ஒಳ್ಳೆ குருபா. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಕುರುಬ ಇರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அப்போ அவர் என்ன செய்வாரு, ಆತನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ, நம்ம தவறி விழுந்தா ನಾವು ತಪ್ಪಿ ಬೀಳುವುದಾದ್ರೆ விழுகிறதுக்கு முன்னால அவர் கையில ஏந்திக்குவாரு. ನಾವು ಬೀಳೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ನಮ್ಮನ್ನ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ನಡೆಯುವಾಗ ನಾವು ನಡೆಯುವಾಗ ಬಂದ್ರೆ ಸುಸ್ತಾದ್ರೆ அவர் தோಳಲ್ಲಿ சுமந்துಕೊಂಡು போவார். ಅವರು ನಮ್ಮ ಬೆನ್ನಿನ ಮೇಲೆ ನಮ್ಮ ಅಂದ್ರೆ ತೋಳಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அப்போ இந்த கஷ்டமான பாதையில் நம்ம போனாலும் நம்மளை கண்காணிக்க ஒருவர் இருக்கிறாரு. யாவாகிலும் அவர் சர்வ வியாபியா இருக்கிறவர், அவரால முடியாத சர்வ சக்தரா இருக்கிறாரு. ಈ ಒಂದು ಕಷ್ಟಕರವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಹೋಗುವುದಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತನು ಮತ್ತು ಆತನು ಯಾವಾಗಲೂ ಜೀವಿಸುವಂತ ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರು ನಮಗಿದ್ದಾನೆ. ಅದರಿಂದ இப்பொழுதே ಈಗ ಸುಪ್ರಸಾದ ಅನುಗ್ರಹ ಕಾಲಂ, ಇದುವೇ ಸುಪ್ರಸನ್ನತೆಯ ದಿನ, இப்பொழுதே ரட்சணிய நாள், ಇದುವೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನ. 2 ಕೊರಿಂಥಿಯர் 6:2 ಅದು சொல்லுது. 2 ಕೊರಿಂಥ 6:2 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. 2 ಕೊರಿಂಥ 6:2 ವಾಸಿக்கலாம். ಪ್ರಸನ್ನತೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮನವಿಯನ್ನು ಕೇಳಿದೆನು, ರಕ್ಷಣೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದೆನು ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನಲ್ಲ. ಈಗಲೇ ಆ ಸುಪ್ರಸನ್ನತೆಯ ಕಾಲ, ಇದೇ ಆ ರಕ್ಷಣೆಯ ದಿನ. ஒருவேளை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ಒಂದು ವೇಳೆ ಇವತ್ತು ನೀವು ಅಂಗೀಕರಿಸದೆ ಹೋದರೆ மரணம் எப்போ வரும் தெரியாது, ಮರಣ ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த ஒரு தருணம் நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. ಈ ಒಂದು ಸಮಯ ನಮಗೆ ಮತ್ತೆ ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிசாசானவன் இல்லைன்னா பெரிய ஜனம் கூட்ட போகுதில்ல, அதோட சேர்த்து நம்மளையும் சேர்த்து கொண்டு போகலாம். ಸೈತಾನನು ಮತ್ತು ದೊಡ್ಡ ಜನ ಹೋಗುವಂತದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಹ ಸೇರಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. அப்போ என்ன ஆகும், நித்திய மரணத்துக்குள்ள நித்திய நரகத்துக்குள்ள போய் சேர முடியும். ಆಗ ಏನಾಗುತ್ತದೆ, ನಿತ್ಯವಾದ ಮರಣಕ್ಕೆ ನಿತ್ಯವಾದ ನರಕಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. செத்தவரப்பாடு ಸತ್ತ ಮೇಲೆ நமக்கு ரட்சிப்பை தேர்ந்தெடுக்க முடியாது. ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಜೀವನೋடு இருக்கும் பொழுது ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ಅದನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்போ நான் செத்து போயிட்டேன், ಈಗ ನಾನು ಸತ್ತು ಹೋಗಿದೆ. இப்போ ನಾನು ஆஸ்பத்திரியிலே செத்து போனா, ನಾನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸತ್ತು ಹೋದ್ರೆ நீங்க என்ன கேட்பீங்க, ஐவி ஆண்டியை எப்ப கூட்டிட்டு வருவீங்க நான் கேட்பீங்க. ಐವಿ ಆಂಟಿ ನೀವೇನು ಕೇಳ್ತೀರಾ, ಐವಿ ಆಂಟಿನ ಯಾವಾಗ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀರಾ என்ன சொல்வீங்க, கன்னடத்துல என்ன சொல்வீங்க, ಬಾಡಿ பாடி எப்ப கொண்டு வரும். அப்ப நானே எங்கே, நான் தானே செத்து போனது, அப்ப நானே எங்கே, அப்ப இது நான் இல்லையா? ஆண்டவர் சொல்றது நான் இல்ல, நான் வசிக்கிற கூடாரம். இதை நம்ம அழகுபடுத்தி வச்சிருக்கிறோம், நல்ல புடவையெல்லாம் கட்டி நல்ல ஷாலெல்லாம் போத்தி அப்படியே கிளிப்பெல்லாம் போட்டு அழகா வச்சிருக்கோம். ஆனா அதனுடைய விலை மதிக்க கூடாத காரை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார். ಇದು ಒಂದು ನಾವು ಜೀವಿಸ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಗುಡಾರ ಅಷ್ಟೇ, ಆದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ನಾವು ಅದನ್ನೆಲ್ಲ ಶುದ್ಧವಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತೇವೆ. ಅದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಆತ್ಮ ಅದು ಬೆಲೆಯುಳ್ಳದ ಆತ್ಮವಾಗಿದೆ. அப்போ ஐவி ஆண்டி சொல்லுகிறது இந்த உடம்பு கிடையாது, ಈ ಐವಿ ಆಂಟಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದು ಈ ಒಂದು ದೇಹವಲ್ಲ, என்னுடைய ஆத்மா, ನಮ್ಮ ಆತ್ಮ. அது ஆண்டவர் உள்ள வச்சிருக்காங்க, ಅದು ಕರ್ತನು ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, கண்ணால பார்க்க முடியாது, ಅದು ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா அது நித்திய, அதுக்கு மரணமே கிடையாது, ಅದಕ್ಕೆ ಮರಣವೇ ಇಲ್ಲ. அது யார் கொடுத்தாரோ ಅದು ಯಾರು ಕೊಟ್ಟಾರೋ அவர்கிட்டே போகும், ಅದು ಅವ್ರ ಹತ್ರನೇ ಹೋಗುತ್ತೆ. ಇನ್ನೊಂದು அந்த ஆத்மா நஷ்டமாக்கி கொண்டா, ಆ ಆತ್ಮ ನಷ್ಟಪಡಿಸಿ எவன் நஷ்டமாக்கினானோ ಯಾರು ನಷ್ಟಪಡಿಸ್ತಾರೋ அவங்கிட்டே போகும், ಅದು ಅವ್ರ ಹತ್ರನೇ ಹೋಗುತ್ತೆ. இப்போ ஒரு மனுஷன், ஒரு கதை இப்படி இருக்குது, ಒಂದು ಕಥೆ ಹೀಗೆ ಇದೆ. ஒரு மனுஷன் செத்து போனா, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆ அப்போ அவன் அப்படியே மேல போனா, ಆಗ ಆತನ ಹಾಗೆ ಮೇಲೆ ಹೋದನು. அவன் கேட்டாரு நான் எங்க போனோன்னு. ಅವರು ಕೇಳಿದ್ರು, ಈಗ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೇನೆ, ಇದು ಕಥೆ ಅಷ್ಟೇ. அப்போ ஒரு தூதன் கேட்டுச்சு, உனக்கு பரலோகம் வேணுமா நரகம் போகணுமான்னு கேட்டான். ಒಬ್ಬ ದೇವದೂತನು ಕೇಳಿದ್ರು, ನಿನಗೆ ಪರಲೋಕ ಬೇಕಾ ಒಂದು ನರಕ ಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு ಅದೊಂದು ஒரு அட்வர்டைஸ்மென்ட் காமிக்கிறீங்களா, ஒரு இது மாதிரி காமிக்கிறீங்களா, ಅದನ್ನ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನನಗೆ ತೋರಿಸ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ. அப்ப இங்க பரலோகம் முதல்ல காமிச்சாங்க, ಒಂದು ಕಡೆ ಪರಲೋಕವನ್ನು ಮೊದಲು ತೋರಿಸಿದ್ರು. ಎಲ್ಲ ಪಾಠ ಪಾಡಿ ಆண்டವரை ಸ್ತುತಿಸಿருக்காங்க, ಎಲ್ಲರೂ ಹಾಡಿ ಹೇಳಿ ಸ್ತುತಿಸ್ತಾ
ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி நீங்க நரகம் காமிங்கன்னாங்க. ಮತ್ತೆ ನೀವು ನರಕವನ್ನು ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்பா நரகத்துல எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, ನರಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ, நல்ல அழகான பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறாங்க, ತುಂಬಾ ಸುಂದರವಾದ ಹುಡುಗಿಯರು ನಾಟ್ಯ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. அவசியமான அளவு கூட துணி இல்ல, ಬೇಕಾದಂತ ಬಟ್ಟೆ ಸಹ ಇಲ್ಲ. இவர் சொன்னாரு எதுக்கு நான் பரலோகம் போகணும், நான் இங்கே போறேன். ಈಗ ಇವರು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಯಾಕೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, நான் ನಾನು இங்கே ಇಲ್ಲೇ போறேன். ಹೋಗ್ತೇನೆ. எனக்கு உலகத்திலேயே எனக்கு இதெல்லாம் ரொம்ப அனுபவிக்க முடியல, இப்பயாவது நான் செத்த ஒருபாடு அனுபவிக்கிறேன். ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಅನುಭವಿಸ್ಲಿಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಸತ್ತ ಮೇಲಾದ್ರೂ ನಾನು ಇದನ್ನ ಅನುಭವಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. உடனே தூதன் ஒண்ணுமே சொல்லல, ಕೂಡಲೇ ಆ ದೂತರು ಏನು ಹೇಳಿಲ್ಲ. அதை இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க. ಅದು இது உனக்கு சேர்ந்தவன், ನಿನಗೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ அவன் தரட்டான், ಅವನು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದ, தள்ளி விட்டான். ಒಳಗಡೆ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟನು. அங்க போனா என்ன இருக்கு, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನಿದೆ, இவன் நீங்க பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒண்ணுமே இல்ல. ನೀವು ನೋಡಿದಂತ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಏನೂ ಇಲ್ಲ. நெருப்புங்க, நெருப்பு சாதாரண அடுப்புல இருக்கிற நெருப்பு இல்ல, தண்ணி அது என்ன ಕೆರೆ மாதிரி இருக்கிற நெருப்பு. ಗಂಧಕಗಳಿಂದ ಉರಿಯುವಂತ ಕೆರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಬೆಂಕಿ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಕುದಿಯುವಂತ ಬೆಂಕಿ. அக்னி பர்வதம் இருக்குதுல்ல, அதுல இருந்து வருமே அப்படி நெருப்பு, இப்படி தண்ணி மாதிரி, அந்த மாதிரி நெருப்பு. ಅಗ್ನಿ ಪರ್ವತದಿಂದ ಬರುವಂತ ಬೆಂಕಿ, ನೀರು ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಬೆಂಕಿ, ಆ ಬೆಂಕಿ. சாகாத புழுங்கள், ಸತ್ತು ಹೋಗದಲ್ಲಿರುವಂತ ಹುಳಗಳು. ஐயோ எனக்கு சாபம் கிடையாது, இப்போ இந்த இதுக்குள்ள விழுந்துட்ட. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க காமிச்சது இப்படிதானே காமிச்சீங்க, ನನಗೆ ಇಲ್ಲಿ ಸಾವು ಇಲ್ವಲ್ಲ, ನೀವು ನನಗೆ ತೋರಿಸಿದ್ದು ಈ ತರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ವಾ, ನನಗೆ ಉದಾಹರಣೆ அட்வர்டைஸ்மெண்ட், ಅದು ಬರೀ ಉದಾಹರಣೆ ಅಷ್ಟೇ. இதுதாங்க நித்தியமான காரியம். ಇದುವೇ ಇಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದ ಕಾರ್ಯ. இதுல எது தேர்ந்தெடுக்கிறீங்க, ಇದರಲ್ಲಿ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு போறீங்களா, இல்ல தேவனுடைய வசனத்தை கேட்டு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறீங்களா? ಇಲ್ಲಿ ನೀವು ಯಾವ್ದನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ, ಉದಾಹರಣೆಯನ್ನ ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡಿ ನಿತ್ಯ ಜೀವನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತರಾಗಿದ್ದೇವಾ? ಇನ್ನೊಂದು என்னன்னா ஏதாவது வழி போனாலும் அந்த வாசலுக்குள்ள அங்க நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. ನಾವು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಬಾಗಿಲಿಂದ ಹೋದ್ರೆ ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ மாத்திரம்தான், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತ್ರವೇ. அப்போஸ்தலர் 4:12 ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 4:12 Acts 4:12 ಬರಬೇಕಾದ ರಕ್ಷಣೆಯು ಇನ್ನಾರಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ, ಆ ರಕ್ಷಣೆಯಿಂದಲೇ ಹೊರತು ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರಿನಿಂದಲೂ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. ನಮ್ ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ ರಕ್ಷಣೆ. ஒருவேளை நான் பெங்களூர்ல இருந்து ட்ரிவாண்ட்ரம் போகணும்னு நினைச்சேன். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಬೆಂಗಳೂರಿಂದ ತ್ರಿವೇಂದ್ರಂ ಹೋಗ್ಬೇಕೆಂಬ ಬೆಂಗಳೂರು ಪರಪಕ್ಕೆ ஏதாவது ஒரு ட்ரெயின்ல போனா நான் பெங்களூர் போய் சேர மாட்டேன். ಬೆಂಗಳೂರಿಂದ ಹೊರಡುವ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಟ್ರೈನ್ ನಾನು ಹತ್ತಿದ್ರೆ ನಾನು ತ್ರಿವೇಂದ್ರಂ ಹೋಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எனக்கு அப்படி ஒரு தவறு என்னுடைய ஜீவிதத்தில் உண்டாயிட்டு. ಆ ಒಂದು ತಪ್ಪು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗಿ ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲಿ ಚೆಂಗನ್ನೂರು போகணும்னு சொல்லி ಚೆಂಗನ್ನೂರು ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಟಿಕೆಟ್ ಎಲ್ಲ ಬುಕ್ பண்ணேன். ಟಿಕೆಟ್ ಎಲ್ಲ ಬುಕ್ ಮಾಡಿ ಬೆಂಗಳೂರು ಮೆಡ್ರಾಸ್ ஆமா பெங்களூர் ட்ரிவாண்ட்ரம் மெட்ராஸ்ல ட்ரிவாண்ட்ரம் ಬೆಂಗಳೂರು ட்ரெயின் ಅಲ್ಲಿ ನಾನು ಬುಕ್ பண்ணிருக்கேன். ನಾನು ಬುಕ್ ಮಾಡಿದ್ದೆ. அந்த டிக்கெட் எனக்கு ஆன்லைன்ல இருக்குது. ಆ ಟಿಕೆಟ್ ನನಗೆ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ நல்ல ஏசி ரூம், ಒಳ್ಳೆ ஏசி ರೂಮ್, நல்ல ரூம் பார்த்து எடுத்தாங்க. போಗಿ ಎಲ್ಲ பார்த்து நல்ல ಸೀಟ್ ಎಲ್ಲ பார்த்து எடுத்தாங்க. ಒಳ್ಳೆ ಹೋಗಿ ಒಳ್ಳೆ ಸೀಟ್ ಎಲ್ಲ ನೋಡಿದೆ ಹಾಸ್ಕೊಂಡು. நம்ம சர்ச்சில் ஒரு குடும்பம் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬ ಇದೆ, ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ. இந்த ட்ரெயின் 11 மணிக்கு வரணும். ಈ ಟ್ರೈನ್ 11 ಗಂಟೆಗೆ ಬರಬೇಕು. இவங்க ரெண்டு பேரும் என்ன கூட்டிட்டு போனாங்க. ಇವರಿಬ್ರು ನನ್ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. நிறைய லக்கேஜ் இருக்கு எனக்கு. ತುಂಬಾ ಲಗೇಜ್ அவங்க அதெல்லாம் எடுத்தாங்க. ಅವರೆಲ್ಲ ತೆಗೆದ್ರು. ட்ரெயின் 1 மணி நேரம் தாமதம் சொன்னாங்க. ಟ್ರೈನ್ 1 ಗಂಟೆಗಾಲ ತಡವಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. நாங்க காத்திருந்தோம். ನಾವು ಕಾಯ್ತಾ ಇದ್ವಿ. 12 மணி ஆச்சு. 12 ಗಂಟೆ ಆಯ್ತು. ட்ரெயின் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்தது. அனௌன்ஸ்மென்ட் ಬಂತು. பெங்களூரிலிருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகிற ட்ரெயின் இப்பொழுது இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல வந்து விட்டதுன்னு சொல்லி. ಈಗ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು, ಬೆಂಗಳೂರಿಂದ ತ್ರಿವೇಂದ್ರಂ ಹೋಗುವಂತ ಟ್ರೈನ್ ಈಗ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ 3 ಬಂದು ನಿಂತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. எனக்கு அதுலதான் ஏறணும். ನಾನು ಅದರಲ್ಲೇ ಹತ್ತಬೇಕು. எனக்கு பெங்களூரிலிருந்து ட்ரிவாண்ட்ரம் போற ட்ரெயின் மட்டும்தான் என் காலில் விழுந்தது. ಬೆಂಗಳೂರಿಂದ ತ್ರಿವೇಂದ್ರಂ ಹೋಗುವಂತ ಟ್ರೈನ್ ಅಂತ ಮಾತ್ರ ನನಗೆ. அது எக்ஸ்பிரஸா மெயிலான்னு தெரியல. ಅದು ಎಕ್ಸ್‌ಪ್ರೆಸ್ ಅಥವಾ மெயிலான்னு தெரியல, ಗೊತ್ತಿಲ್ಲ. என் கூட வந்தவங்களும் கேட்கல, ನನ್ನ ಜೊತೆ ಬಂದವರು ಕೇಳಿಲ್ಲ. நான் நல்லா கேட்டேன். பெங்களூர் டு
ಟ್ರಿವಾಂಡ್ರಮ್ ಟ್ರೈನ್. ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿದೆ ಬೆಂಗಳೂರು ಟು ಟ್ರಿವಾಂಡ್ರಮ್ ಟ್ರೈನ್. அந்த ட்ரெயினோட நம்பரும் பார்க்கல. நான் ட்ரெயின் நம்பர் தான் ನೋಡ್ಲಿಲ್ಲ. அவங்க என்ன ஏறி உட்கார வச்சாங்க. நல்ல போகி, நல்ல சீட்டு, நல்ல ஸ்லீப்பர், அதுல படுக்க வச்சாங்க. நல்ல குடுகுடுன்னு இருந்தது. ಅವ್ರು ನನ್ನನ್ನ ಹತ್ತಿಸಿ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸೀಟು ಒಳ್ಳೆ ಹಾಸಿಗೆ ಎಲ್ಲ ನೋಡಿ ನನ್ನ ஆண்டி நீங்க படுத்துக்குங்க. ಆಂಟಿ ನೀವು ಇಲ್ಲಿ ಮಲಗಿ. அவங்க எல்லாம் லக்கேஜ் எல்லாம் மேலே கீழே எல்லாம் வச்சாங்க. ನನ್ನ ಎಲ್ಲ ಲಗೇಜ್ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಕೆಳಗಡೆ. எனக்கு என்னமோ படுக்க தோண மாட்டேங்குது. ನನಗೆ ಯಾಕೋ ಮಲಗಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. இன்னும் தப்பு நடந்துருக்கு ஒரு யோசனை உள்ளுக்குள்ள தெரியல. ನನಗೆ ಏನೋ ತಪ್ಪು ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನಲ್ಲೇ ಒಂದು ಆಲೋಚನೆ. ಎಣ್ಣೆ பார்த்தேன் எல்லா லக்கேஜ் இருக்குது. ನಾನು ಎಣ್ಣೆ ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಲಗೇಜ್ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ. கொஞ்சம் அப்போ ட்ரெயின் விட்டாச்சு. ட்ரெயின் ಬಿಟ್ಟು அவங்க ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல ஆண்டி நல்லா அவங்க ட்ரெயின்ல ஏத்தி விட்டாச்சு. ಅವ್ರು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ ಆಂಟಿನ ಒಳ್ಳೆ ರೀತಿಯ ಟ್ರೈನ್ நீங்க பாத்துக்கோங்க. ನಾನು ಹೇಳಿದೆ ನೀವು ತುಂಬಾ ಜಾಗ್ರತೆಯಿಂದ ಹೋಗಿ. நாங்க போறேன் ஆண்டி நீங்க பாத்துக்கோங்க. ನಾವು ಹೋಗ್ತೇವೆ ಆಂಟಿ ನೀವು ಜಾಗ್ರತೆ ಹೋಗಿ. சரி கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு 2 மணி நேரம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆಯ್ತು 2 ಗಂಟೆ. ಟಿಟಿಆರ್ ಬಂದಾರೆ. ಟಿಟಿಆರ್ ಬಂದ್ರು. பேரு நான் கேட்டேன். ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು ಎಂಬುದಾ ಕೇಳಿದೆ. ನಾನು ಐಡಿಯಲ್ಲಿ. ಸರ್ ನಾನು ಐಡಿಯಲ್ಲಿ. எங்கிருந்து ஏறினீங்க கேட்டேன். ನೀವು ಎಲ್ಲಿಂದ ಹತ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. கோயம்புத்தூர்ல சார். ಕೊಯಂಬತ್ತೂರಿಂದ ಸರ್. எங்க போறோம்னு கேட்டாரு. ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. ಚೆಂಗನೂರ್ போறோம். ಚೆಂಗನೂರು ಹೋಗ್ಬೇಕು. அந்த டிக்கெட்டை கொஞ்சம் காமிங்க நாங்க. ಆ ಟಿಕೆಟ್ ಸ್ವಲ್ಪ ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. நான் என்னோட மொபைல்ல காமிச்சேன். ನಾನು ಮತ್ತೆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ದೆ. அவருக்கு ஒரு புன்சிரிப்பு வந்தது. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಮುಗುಳ್ನಗೆ ಬಂತು. ಟ್ರಿವಾಂಡ್ರಮ್ ಅಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಟ್ರಿವಾಂಡ್ರಮ್ ಟ್ರೈನ್ ಕರೆಕ್ಟ್. ಬೆಂಗಳೂರು ಟ್ರಿವಾಂಡ್ರಮ್ ಟ್ರೈನ್ ಕರೆಕ್ಟ್. போகி நம்பர் கரெக்ட். போகி நம்பர் கரெக்ட். சீட் நம்பரும் கரெக்ட். சீட் நம்பரும் கரெக்ட். நம்பர் மாறி போச்சு. ட்ரெயின் வேற மாறி போச்சு. நம்பர் ಬದಲಾಯಿತು. ட்ரெயினோட நம்பர் மாறி போச்சு. ட்ரெயின் மாறி. ಟ್ರೈನಿನ ನಂಬರ್ ಬದಲಾಯಿತು. ಟ್ರೈನ್ ಬದಲಾಯಿತು. பரவாயில்ல சார் அட ಚೆಂಗನೂರ್ல ಇರலாம் இல்லையான்னு ಕೇಳಿದೆ. ಪರವಾಗಿಲ್ಲ ಸರ್ ನಾನು ಚೆಂಗನೂರಿಗೆ ಇಳಿಬೋದಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದೆ. ಟ್ರಿವಾಂಡ್ರಮ್ ಹೋಗುದೆ. ಈಗ ಟ್ರಿವಾಂಡ್ರಮ್ದಾನೆ ಹೋಗುತ್ತೆ. ಚೆಂಗನೂರು ಬಳಿ தான் போணும்னு நினைச்சேன் ನಾನು. ಚೆಂಗನೂರು ಬಳಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕೆಂದ್ರೆ ನಾನು ಎನಿಸ್ತೆ. இல்ல ಇಲ್ಲ ಚೆಂಗನೂರು ಟಚ್ பண்றது இல்ல. ಇನ್ನು ಚೆಂಗನೂರು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆலப்பி வழியா போகும். ஆலப்புழ மார்க்கದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ. என்ன பண்றது? ಏನ್ ಮಾಡೋದು? ஐயோ இப்போ வர அடுத்த ஸ்டேஷன் நீங்க இறங்கணும். மணி 2. ಈಗ ನೀವು ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಇಳಿಬೇಕು. ಆಗ ಸಮಯ 2 அப்படினா ಈಗ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ உங்க ட்ரெயின் பின்னால வருது. ನಿಮ್ಮ ಟ್ರೈನ್ ಹಿಂದ್ಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ. சரி நான் அங்க இறங்கினேன். ஒரு ಹೆಲ್ಪ್ பண்ணாரு. ಎಲ್ಲ ಲಗೇಜ್ ಎಲ್ಲ ಹಾಕಿயாச்சு. ಅವರು ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ರು. ನನ್ನ ಎಲ್ಲ ಲಗೇಜ್ ನಾನು ಇಳಿಸಿ ನಾನು ಇಳಿದೆ. வாழ்க்கையில அந்த தப்பு நான் திரும்பி பண்ணதே ಇಲ್ಲ. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಒಂದು ತಪ್ಪು ನಾನು ಮತ್ತೆ ಮಾಡೇ ಇಲ್ಲ. ಮೊದಲ ಪಾಕತೆ ಟ್ರೈನ್ ನಂಬರ್ 1 2 3 6 ಟಿಕೆಟ್ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ಟ್ರೈನ್ ನಂಬರೇ ನಾನು ನೋಡೋದು. ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಬರೋ ಮೇಲೆ ಅದೇ 1 2 3 6 ಎಲ್ಲ ಭಾಷೆಲಿಗೆ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಮಾಡುವಾಗ நான் ಟ್ರೈನ್ ನಂಬರ್ನ ಎಲ್ಲ ಭಾಷೆ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. இந்த மாதிரி தப்பு நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ಈ ಒಂದು ತಪ್ಪು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಬಾರದು. எந்த ட்ரெயினே எல்லாம் போக முடியாது. ಯಾವ ಟ್ರೈನ್ ಆದ್ರೂ ನಾವು போற ட்ரெயின்ல தான் போகணும். ಆಯಾ ಟ್ರೈನಿಗೆ ನಾವು ಹೋಗುವಂತ ಟ್ರೈನಿಗೆ ಮಾತ್ರ ஒரே ட்ரெயின் தான் இருக்குது. ಆ ಒಂದು ಟ್ರೈನ್ ಮಾತ್ರ. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. வானத்துக்கும் பூமிக்கும் மத்திய அவரே தவிர வேற ஒருவரும் கிடையாது. ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೇ ಇದ್ದರೂ ಸರಿ, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ಯಾವ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿ, அவர் எப்பவும் சொல்ல வாங்க. ಅದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತಾನೆ, ಬನ್ನಿ, ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், ಏನು ಕೊಡಬೇಡಿ, இலவசமா தருகிறேன், ನಾನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ, நீ என் பக்கம் வா, ನೀ ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಾ, நித்திய ஜீவன் கொடுப்பேன், ನಾನು ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುತ್ತೇನೆ. கொஞ்ச காலத்து கஷ்டத்தை நினைக்காத, ಈ ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಕಷ್ಟವನ್ನು ನೀನು ನೆನೆಸಬೇಡ, ಬಹುಕಾಲ ನಿತ್ಯ ಕಾಲமா நீ நல்லா இருப்ப, ನೀ ನಿತ್ಯ ಕಾಲ ಬಹುಕಾಲ ನೀ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀಯ. சில டைம் நானும் கேட்கறது, இந்த LIC எடுப்பாங்கல்ல, ನಾನು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಕೇಳೋದು LIC எடுத்து கேட்டாங்க, LIC ನಾನು ತೆಗ್ದಿದ್ದೆ. இப்போ LIC எடுக்கும்போது நான் கேட்டேன், நான் செத்த ஒருபாடு காசு தந்தேன்னா ನಾನು ಈಗ LIC ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಸತ್ತ ಮೇಲೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಪ್ರೀಮಿಯಂ ಕಟ್ಟುம்போது இந்த 70 ವಯಸ್ಸಿಗೆ ಮೇಲೆ ಆಚೆ நிறைய ಪ್ರೀಮಿಯಂ ಕಟ್ಟணும். 70 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಪ್ರೀಮಿಯಂ ತುಂಬಾ ಕಟ್ಟಬೇಕು. அதனால எனக்கு வேண்டாம், ಅದರಿಂದ ನನಗೆ ಬೇಡ. அப்பா அந்த LIC ஏஜென்ட் சொன்னாரு. ಆಗ LIC ಏಜೆಂಟ್ ಅವರು ಹೇಳಿದ್ರು, நீங்க செத்தவரும் உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்குமே, ನೀವು ಸತ್ತ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಿಗುತ್ತದೆ. எனக்கு கிடைக்காதது எனக்கு பிரயோஜனம் ಇಲ್ಲ, எனக்கு எதுக்கு அந்த LIC? ನನಗೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಏನಕ್ಕೆ LIC?
அதே மாதிரி தான் மனுஷன் நினைக்கிறாங்க, இது எல்ஐசி மாதிரி நினைக்கிறாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮನುಷ್ಯ ನೆನೆಸೋದು ಇದು LIC. ஆனா இந்த எல்ஐசி அது ಈ LIC செத்தவர் படைக்கு வேலைதான் நல்ல வாழ்க்கை, ಈ ಸತ್ತ உயிரோட இருக்க போறோம். ಸತ್ತ ಮೇಲೆ ನಾವು ಜೀವಿತವಾಗಿರೋದಕ್ಕೆ ಈ ಒಂದು ಒಳ್ಳೆ LIC. இந்த எல்ஐசி இப்ப எடுக்காவிட்டா ಈ ಒಂದು LIC ಈಗ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರೆ இப்ப நமக்கு கஷ்டம் இருந்தாலும் ಈಗ ನಮಗೆ ಕಷ್ಟವಾದ್ರು அது எடுத்தா ಅದೇ ತೆಗೆದ್ರೆ நித்தியமாக நித்தியವಾಗಿ மரணம் இல்லாமல், இது ಮರಣವಿಲ್ಲ. மரித்தாதான் கிடைக்கும், ಇದು ಸತ್ತ நமக்கு மரணமே கிடையாது, ನಮಗೆ ಮರಣವೇ ಇಲ್ಲ, நித்திய ஜீவன் கிடைக்கும். ನಿತ್ಯ ಜೀವ ಸಿಕ್ಕುತ್ತೆ. அப்போ நித்தியமாக வாழ வேண்டிய இந்த எல்ஐசி எடுக்கணுமா, இந்த உலக பிரகான எல்ஐசி எடுக்கணுமா தீர்மானம் யார் பண்ண வேண்டும்? ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ LIC ತೆಗಿಬೇಕಾ ಅಥವಾ ಈಗ ಸಿಗುವಂತ LIC ನ ತೆಗಿಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ಯಾರು ಮಾಡಬೇಕು? அப்போ இந்த வேளை, இந்த ஒரு நாள் ஆண்டவர் தீர்மானித்த நாள். ಈ ಒಂದು ಸಮಯ, ಈ ಒಂದು ದಿನ ಕರ್ತನು ಆಯೋಜಿಸಿದಂತ ದಿನ. ஒருவேளை இந்த சபையார் தீர்மானித்திருக்கலாம், ಇದು ಒಂದು ವೇಳೆ ಇದು ಸಭೆಯಾಗಿ ತೀರ್ಮಾನ சகோதரிமார் ஆசைப்பட்டிருக்கலாம், ಸಹೋದರರು ಆಸೆ ಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனா இதனுடைய காரணக்காரர் நம்முடைய ஆண்டவர். ಇದರ ಕಾರಣಕರ್ತನು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು இங்க ಕ್ರಿಸ್ತ. யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை கேட்கிற யாராவது இந்த விசிலிட்டியில் இருக்குமானால், ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಸಹೋದರಿ ಯಾರಾದ್ರೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅಂಗೀಕರಿಸ ಹೋದ್ರೆ இப்பொழுதே அழுகிற காலம், ಇದುವೇ ಸುಪ್ರಸನ್ನತೆಯ ದಿನ, இப்பொழுதே ரட்சணிய காலம், ಇದುವೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನ. வாங்க ಬನ್ನಿ. ஆண்டவரை சொல்றாரு, நான் உங்களை சுமந்து செல்லுவேன், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் உங்களோடு கூட இருப்பேன், ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತೇನೆ, இந்த உலகத்தின் கடைசி வரையும் நான் உங்களோடு கூட இருப்பேன், ನಾನು ಲೋಕದ ಕಡೆವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆ என்னுடைய அன்பு உங்களை விட்டு போறதில்ல, ನನ್ನ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. எந்த நிலைமையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ನಾನು ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆ நான் ಇರುತ್ತೇನೆ. உங்களை கைவிடுவதில்லை, ನಾನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் அன்புள்ளவர், ನಾನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು, நான் நல்ல மேய்ப்பன், ನಾನು ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, நான் நல்ல மேய்ச்சல் உங்களை கொண்டு போவேன், ನ- நல்ல மேய்ச்சல், ಹಸಿರು ನನ್ನ ಒಳ್ಳೆ ಹಚ್ಚ ಹಸಿರಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. அமர்ந்த தண்ணீர் நான் கொண்டு போய் செல்லுவேன், ನೀರಿನ ಕಾಲುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು அங்க வேற எந்த மிருகமும் வந்து உங்களை பிடிக்க முடியாது, ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಪ್ರಾಣಿ ಬಂದು நானே மெய்யான மேய்ப்பன், ನಾನೇ ಮುಖ್ಯವಾದ ಕುರುಬನು, நல்ல மேய்ப்பன், ನಾನು ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, சிரேஷ்ட மேய்ப்பன், ಶ್ರೇಷ್ಠವಾದ உன்னதமான மேய்ப்பன், ಉನ್ನತವಾದ ಕುರುಬನು. எந்த மிருகமும் ಯಾವ ಪ್ರಾಣಿಯು என் கையில் இருந்து உங்களை பிடித்து கொண்டு போக முடியாது. ನನ್ನ ಕೈಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಿ நீங்க தண்ணீரை ನೀವು சமாதானத்தோட குடிக்கலாம், ನೀವು ನೀರನ್ನ ಸಮಾಧಾನಕರವಾಗಿ ಕುಡಿಬಹುದು. நல்லா குடித்து நல்ல மேய்ச்சல சாப்பிட்டு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದು ನೀವು ರೆಸ್ಟ್ யாரும் நம்மள என்னை கையில இருந்து பிடித்து கொண்டு போக ಯಾರು ಬಂದು ನನ್ನ ಕೈಯಿಂದ ಕಳ್ಸಿಕೊಳ್ಳಕ್ ಆಗುದಿಲ್ಲ. அதனால ಆದ್ರಿಂದ இந்த நல்ல மேய்ப்பன் இல்லையா, ಈ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕುರುಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ஆட்டு மந்தைக்குள் பிரவேசித்து ಕುರಿಯ ಮಂದೆಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸಿ அவருடைய ஆடாக ಆತನ ಕುರಿಯಾಗಿ நம்ம வாழலாம். ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. இன்னொரு காரியம், ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ, இந்த வாசல் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழி, இடுக்கமான வாசல் வழி பிரவேசித்த பிறகு ಈ ಒಂದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸಿದ ನಂತರ அந்த பெரிய வழியில போற ஆளுகளை பார்த்து விட்டு ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಜನಗಳನ್ನು ನೋಡಿ அதே மாதிரி வாழணும்னு நினைச்சா முடியாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರೆ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಅವಕಾಶಗಳಿದೆ, எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், ಅವ್ರು ಯಾಕೆ ಬೇಕಾದ್ರೂ பட்டை ಜೀವಿಸಬೇಕು, வேணா போடலாம், ಬಟ್ಟೆ ಬೇಕಾ ಹಾಕ್ಬೋದು, வேணானா விட்டுறலாம், ಬೇಡ ಅಂದ್ರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ಬೋದು, தண்ணி வேணா அடிக்கலாம், ನೀರ್ ಬೇಕಾ ಕುಡಿಯುವುದಾದ್ರೆ ಕುಡಿಬಹುದು, ராத்திரி கிளப்ல டான்ஸ் ஆடலாம், ನೈಟ್ ಕ್ಲಬ್ ನಲ್ಲಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ಬೋದು, யாரை வேணாலும் கொலை செய்யலாம், ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಕೊಲೆ ಮಾಡ್ಬೋದು, மற்றவங்க திங்ஸ் எடுக்கலாம், ಬೇರೆಯವರ ಕಳ್ಳತನವನ್ನು ಸಹ ಮಾಡ್ಬೋದು. இப்போ நான் வாசிச்சேன், ஒரு மனுஷன் சொன்னா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு, ಈಗ ಒಂದು ಮನುಷ್ಯ ಹೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಉದ್ಯೋಗ ಸಿಕ್ಕಿದೆ. உடனே தாய் தம்பி எப்படிதான் உனக்கு கிடைச்சது, நீ பிஎஸ்சி இன்னும் பாஸ் ஆகலையே, ನಿನಗೆ ಹೇಗೆ ಸಿಕ್ಕಿದೆ, ನೀನು PSC ಇನ್ನು ಪಾಸ್ ಆಗಿಲ್ವಲ್ಲ, கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைச்சது, ನಿನಗೆ ಹೇಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಉದ್ಯೋಗ ಹೇಗೆ ಸಿಕ್ಕಿದೆ, ஐயோ எனக்கு கிடைச்சது உண்மையே சொல்றேன் அப்படின்னு, ಅಯ್ಯೋ ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. எவ்வளவு சம்பளம்டான, ಎಷ್ಟು ಸಂಬಳ ஒரு நாளைக்கு 600 ரூபாய்னா, ಒಂದು ದಿನ 600 ರೂಪಾಯಿ. எப்ப உனக்கு அது ஸ்திரமான வேலையான்னு கேட்டாங்க, ಅದು ಸ್ಥಿರವಾದ ಕೆಲಸವನ್ನು ಕೇಳಿದೆ. அதே எப்படி கிடைச்சது, ಅದು ಹೇಗೆ ಸಿಕ್ಕಿತ್ತು, நான் ஒரு ஆளை குத்திட்டேன், ನಾನು ಒಂದು ವ್ಯಕ್ತಿನ ವ್ಯಕ್ತಿನ ಚುಚ್ಚಿದೆ,
அந்த ஆள் செத்து போனா எனக்கு நிரந்தரமா இருக்கலாம். ನಾನು ಅದನ್ನು ಸತ್ತು ಹೋದ್ರೆ ನಾನು ನಿರಂತರವಾಗಿ 16 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ನಾನು 14-15 ವರ್ಷವರೆಗೂ ಇರ್ಬೋದು. ஒருவேளை அவர் சாகலைன்னா, ಒಂದು ವೇಳೆ ಆತನ ಸಾಯಲಿಲ್ಲ, பிழைச்சிருச்சுன்னா, ಜೀವಿಸುದಾದ್ರೆ, ஒருவேளை 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ தான் எனக்கு அந்த சம்பளம் கிடைக்கும். ಒಂದು ವೇಳೆ 6 ತಿಂಗಳು 1 ವರ್ಷನೋ 2 ವರ್ಷ ಮಾತ್ರ ಆ ಸಂಬಳ ಸಿಗ್ತದೆ. ஆனா அந்த ஆள் சாகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ಆದ್ರೆ ಆ ವ್ಯಕ್ತಿ ಸಾಯುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இப்போ நான் அது உடனே போய் பார்க்கணும். ಇವಾಗೇ ನಾನು ಹೋಗಿ போய் சொல்லணும், நான் இந்த ஆளை குத்துனது நான் தான். ಪೊಲೀಸ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಕು, ನಾನು ಈ ವ್ಯಕ್ತಿನ ಚುಚ್ಚಿದ್ ನಾನೇ, எனக்கு கையில ஆம போட்டுருங்க, ನನಗೆ ಕೈಗೆ ಬೇಟೆ போட்டுருங்க, ನನ್ನ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಿ. ஐயோ என்னப்பா சொல்ற நீ? ಅಯ್ಯೋ ನೀನ್ ಏನಪ್ಪ ಹೇಳ್ತಾ ಇದೀಯ? அம்மா நீ ஏன் கவலைப்படுற? அங்க போனா மாசம் 600 ரூபாய் சம்பளம். ಅಮ್ಮ ನೀನ್ ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತೀಯ? ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ 600 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ, நல்ல கறி மீன் முட்டை எல்லாம் இருக்குது, ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಮಾಂಸ ಮೊಟ್ಟೆ ಮೀನು ಎಲ್ಲ ಇದೆ, வஸ்திரம் அவங்க கொடுக்கறாங்க, ಬಟ್ಟೆ ಅವರೇ ಕೊಡ್ತಾರೆ, ஒரு செலவும் கிடையாது, ಒಂದು ಖರ್ಚೂ ಇಲ್ಲ. நான் திரும்ப ஜெயில் விட்டு வரும்போது நான் ಸೆರೆಮನೆ ಬಿಟ್ಟು ಬಂದ ನಂತರ பெரிய அமௌண்ட் என் கையில இருக்கும். ದೊಡ್ಡ ಅಮೌಂಟ್ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. இடையில உங்களுக்கு கஷ்டம் வந்தா, ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ, நீ ஜெயிலுக்கு வந்தா, ನೀನ್ ಸೆರೆಮನೆಗೆ ಬಂದ್ರೆ அதுல இருந்து கொஞ்சம் காசு உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். ಅದರಿಂದ ಹಣ ನಾನು ನೀನ್ ಕೊಡಕ್ಕೆ ಹೇಳ್ತೇನೆ. இதுதாங்க உலகம், இதுவே லோಕ. என்ன என்ன ஒண்ணாவது என்ன செய்யலாம் ஜெயில போய். நீವ್ ಯಾರಾದ್ರೂ ಸಾಯಿಸಿದ್ರು ಸಹ ನಾವು ಎಲ್ಲಿರ್ಬೋದು, ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ. அப்போ இந்த மாதிரி போக முடியும். ಹಾಗೆ ಈ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ஒரு நிபந்தனை இருக்குது, ಇದಕ್ಕೊಂದು ನಿಬಂಧನೆ ಇದೆ. இந்த வழியில இந்த வாசல் வழியா பிரவேசித்த பிற்பாடு, ಈ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಈ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸಿದ உனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, ನಿನಗೊಂದು ಲಕ್ಷ್ಯ ಗುರಿ ಇದೆ. உனக்காக உயிர் கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, ನಿನಗಾಗಿ ಜೀವನ ಕೊಟ್ಟಂತ ಕರ್ತನ ಇದ್ದಾನೆ. அவர் சொல்லுகிறாரு, ಆತನ மகனே ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, இப்படிதான் நீ இருக்கணும், ಮಗನೇ ನೀನು ಈ மகனே நீ ರೀತಿಯಾಗಿ இப்படிதான் இருக்கணும், ಮಗಳೇ ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು, இந்த மாதிரி செய்யணும், ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು, அப்படிதான் நாம ஜீவிக்க முடியும். ಹಾಗೆಯೇ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அதை விட்டு போனா ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ அதுக்கு ಶಿಕ್ಷೆ உண்டு, ಅದಕ್ಕೆ ಶಿಕ್ಷೆ ಇದೆ. அது நம்ம சரியா ஆண்டவரை திரும்ப அந்த வழியில ஒழுக்க வர வரைக்கும் அந்த ಶಿಕ್ಷೆ நமக்கு உண்டு. ಆ ಒಂದು ಶಿಕ್ಷೆ ನಾವು ಕರ್ತನ ಯೇಸು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಸರಿಯಾಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಬರುವುದರ ತನಕ அன்புள்ள பேரண்ட்ஸ், ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಪೋಷಕರು தப்பு செய்யற பிள்ளைகளை ಶಿಕ್ಷಿக்கிறாங்க, ತಪ್ಪು ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಶಿಕ್ಷಿಸ್ತಾರೆ. ಆದ್ರೂ அவங்க அந்த பிள்ளையை நேசிக்கிறாங்க, ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. வசனம் இருக்குது, ವಾಕ್ಯ ಇದೆ, God is good, ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ஆனா அவர் ಶಿಕ್ಷಿப்பார். ಆದ್ರೆ ಅದನ್ನು ಶಿಕ್ಷಿಸ್ತಾನೆ. God is good, ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ದಾರಿಯಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ, ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇದೆ. God is good, ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ஒருவேளை கல்லு முள்ளு இருக்கலாம், ಒಂದ್ ವೇಳೆ ಕಲ್ಲು ಮುಳ್ಳುಗಳು ಇರಬಹುದು, ಆದ್ರೆ நான் உங்களோடு ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತೇನೆ. ಅದರಿಂದ இந்த வழியா நீங்க என்னுடைய சொல்லு கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்க என்ன செய்யும், விழாமல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்றென்றும் தேவனோடு கூட வசிக்கலாம். ಈ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನಗೆ ನೀವು ಅಧೀನರಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ ನೀವು ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಯಾವತ್ತೂ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೀರಿ. அதனால அந்த வழியில போறவங்களை பார்த்து நான் இப்படி இருக்கணும்னு சொன்னா அது முடியாது. ಆದ್ರಿಂದ ಆ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತವರಿಗೆ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಆ ರೀತಿ ಆಗೋದಿಲ್ಲ. ಟಿಕೆಟ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗೋದು, ನಿಮ್ಮ ಟಿಕೆಟ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಶಿಕ್ಷೆ ಉಂಟು, ಶಿಕ್ಷೆ ಇದೆ. ಶಿಕ್ಷಿಸ್ತಾನೆ, ದಂಡಿಸ್ತಾನೆ, திரும்பி வரணும், ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬರ್ಬೇಕು, போதம் வரணும், ನಿಮಗೆ ಜ್ಞಾನ ಬರ್ಬೇಕು. ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ್ போனாப்ல ಕೆಟ್ಟ ತಪ್ಪಿ ಹೋದ ಮಗನ ಹೋದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನ ತಗಪ್ಪನ ಕೇಟ, ತಪ್ಪನೆ ತಂದೆ ಹತ್ರ ಕೇಳಿದ, ಮಗ ತಂದೆಯೇ ಲೂಕ 15 எனக்கு சேர வேண்டிய எல்லாம் எனக்கு கொடுத்து ನನಗೆ ಬರಬೇಕಾದ ಭಾಗವನ್ನು ಆಸ್ತಿಯ ಭಾಗವನ್ನು ನನಗೆ ಕೊಡಬೇಕು. தகப்பன் ஒண்ணுமே சொல்லல, ತಂದೆ ಏನೊಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, எல்லாம் கொடுத்தாரு, ಎಲ್ಲನೂ ಕೊಟ್ಟರು. எல்லாம் சொரூபிச்சாங்களாமா, ಎಲ್ಲರೂ சேர்த்தானாமா, சேர்த்துட்டான், எல்லாம் வித்துட்டு பணத்தை சேர்த்திருப்பான். நான் யோசிக்கிறேன், அப்படி எழுதல, சொரூபிச்சாங்கன்னா அங்க லேண்ட் இதெல்லாம் தான் இருக்குது, அது எப்படி வித்தாதாலே வரும் காசு. ಹೇಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾರಿ ಒಂದ್ ವೇಳೆ ಸೇರಿಸಿರ್ಬೋದು ಅಂತ ನಾನು ಎಣಿಸ್ತೇನೆ. நிறைய காசு கிடைச்சது, ತುಂಬಾ ಹಣ ಸಿಕ್ಕಿದೆ, எடுத்துட்டு போனா, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ. நிறைய ಸ್ನೇಹಿತರು வந்தாங்க, ತುಂಬಾ ಸ್ನೇಹಿತರು ಬಂದ್ರು, எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಇತ್ತು. கடைசி ஒரு பெரிய முடியற வரைக்கும், கடைசி ஒரு காசு முடியற வரைக்கும், ಕಡೆದಾಗಿ ಒಂದು ಹಣ ಮುಗಿಯೋ ತನಕ
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு கடைசியில கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ಸ್ನೇಹಿತರು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಜನ ಆಗಿ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ಜನ ಲಾಸ್ಟ್ அந்த ஒரு பைசாவும் போன உடனே ಆ ಒಂದು ರೂಪಾಯಿ ಹೋದ ನಂತರ யாரும் இல்ல. ಯಾರು ಇಲ್ಲ. இப்ப இவன் என்ன செய்வான்? ಈಗ ಈ ಹುಡುಗ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவன் கையில பணம் இல்ல, ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಹಣವಿಲ್ಲ, அவன் வேலை கேட்டான், ಅವನು ಕೆಲಸ ಕೇಳಿದ, யாரும் கொடுக்கல, ಯಾರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. கடைசியில ஒரு பண்ணி மேய்க்கிறதுக்கு அவனை விட்டாங்க. ಕಡೆದಾಗಿ ಅವನ ಹಂದಿ ಮೇಯಿಸಬೇಕೆಂದು ಬಿಟ್ರು. அந்த பண்ணி சாப்பிடுற இதாவது சாப்பிட்டு வயிறு நிரப்பலாம்னு யோசிச்சான். ಹಂದಿ ತಿನ್ನೋದನ್ನ ನೋಡಿ ಹಂದಿ ತಿನ್ನೋದನ್ನ ನಾನು ತಿಂದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನೆನೆಸ್ತಾ, அது கூட கொடுக்கல, ಅದು ಸಹ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அப்பதான் அவனுக்கு சுபோதம் வந்தது. ಹಾಗೆ ಅವನಿಗೆ ಜ್ಞಾನೋದಯ ಆಯ್ತು. அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳಿದ, மனதுல நினைச்சான், ನಾನು ಹೀಗೆ ಆದ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ என்னோட தகப்பன் வீட்டிலே ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ எத்தனை வேலைக்காரர் ಎಷ್ಟು ಆಳುಗಳು சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாங்க, ಊಟ ಮಾಡಿ ಮಿಕ್ಕಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறேன், ನಾನು ಒಂದು ಸಮಯದ ಊಟಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದೇನೆ. எப்படி என் தகப்பனுடைய வீட்டில் இருந்தேன், ನಾನು ಹೇಗೆ ನನ್ನ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. நான் இப்ப என்ன செய்வேன்? ನಾನು ಈಗ ಏನು ಮಾಡ್ತೇನೆ? நானே திரும்ப போவேன், ನಾನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. நானே என்ன சொல்லுவேன்? ನಾನು ಏನು ಹೇಳುತ್ತೇನೆ? நானே பரலோகத்தின் தகப்பனுக்கும் உமக்கும் முன்பாக நான் உன்னுடைய மகன் என்று கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் பாவம் செய்தேன். ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಇನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ ಎಂದು வேலைக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள. ನಿನ್ನ ಆಳಿನಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿ ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಕೋ. அவனுக்கு இது சுபோதம் வந்தது, ಅವನಿಗೆ ಜ್ಞಾನೋದಯ ಆಯ್ತು. அவன் எழுந்தான், ಆತನು ಎದ್ದ, என்ன சொல்லணும்னு யோசிச்சா, ಏನು ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಲೋಚಿಸಿದ, நடந்தான். ನಡೆದ. அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது ನಾನು யோசிக்கல, ಆತನ ಉಡುಪು ಹೇಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ அவனுக்கு ஒரே ஆசை, ಆತನಿಗೆ ಒಂದೇ ಆಸೆ, நான் போகிறது ನಾನು ಹೋಗುವಂತದ್ದು சீமானான என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு, ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಗೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்தா கூட போதும், ನನ್ನ ಒಂದು ಆಳಿನ ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟರೂ ಸಹ ಸಾಕು. அவன் தகப்பன் தூரத்திலிருந்தே பார்த்து காத்து கொண்டே இருந்தாரோ போல, தூரத்திலிருந்தே தன்னுடைய மகன் வரதை பார்த்து கொண்டான். ಆತನ ತಂದೆ ದೂರದಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಡು ಕಾಯ್ತಾ ಇದ್ದನೋ ಎಂಬಂತೆ ಆತನ ದೂರದಲ್ಲಿ ஓடி வந்தாரு, ಓಡಿ ಹೋದಿ அந்த அடுக்கு மூட்டையை கட்டி பிடிச்சாரு. ಅಡಕ ಬಟ್ಟೆಯನ್ನೇ ಕಟ್ಟಿ தப்பி ಹಿಡಿದ. ஏன்னா அவன் எத்தனை நாள் ஆச்சு குடிச்சு எத்தனை ட்ரெஸ் மாத்தினானா என்ன பண்ணானா பண்ணி கூட தானே இருந்தது, ஆனா அந்த தகப்பனுக்கு அதெல்லாம் தெரியும். ಎಷ್ಟು ದಿನ ಸ್ನಾನ ಮಾಡಿದ, ಯಾವ ಬಟ್ಟೆ ಬದಲಾಯಿಸಿದ ಎಂಬುದಾಗಿ ಅರಿವು ತಂದೆಗಿಲ್ಲ. அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் மாற்றி ಆತನ ಉಡುಪಿನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿ செருப்பு கொடுத்து ಆತನ ಕಾಲಿಗೆ ಚಪ್ಪಲಿ ಕೊಟ್ಟು வெள்ளைக்கு மோதிரம் போட்டு ಕೈಗೆ ಉಂಗುರ ಹಾಕಿ அவனுக்கு நல்ல வஸ்திரம் எல்லாம் போட்டு அவனை என்ன செஞ்சாங்க, அவனுக்காக ஒரு மாட்டை அறுத்து அங்க பெரிய விருந்து, ಆತನಿಗಾಗಿ ಆತನಿಗಾಗಿ ಒಂದು ಕರುವನ್ನು ಕುಯ್ದು ದೊಡ್ಡ ಔತಣವನ್ನು ತಂದೆ ಮಾಡಿ. ஏன்னா காணாம போன என் மகன், செத்து போன என் மகன் ಪೋಲಿ ಹೋಗಿದ್ದ ನನ್ನ ಮಗನು உயிரோட வந்திருக்கிறான். ಜೀವಂತನಾಗಿ ಬಂದ. அவனுடைய அண்ணனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு, ಆತನ ಅಣ್ಣನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೋಪ. நான் இத்தனை நாள் உங்க கூட இருந்துட்டு எனக்கு ஒண்ணும் கிடைக்கலையே, ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ನಿಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದೆ, ನನಗೆ ஒரு நாள் கூட என் ஃப்ரெண்ட்ஸோட நானு நல்லா கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு ஆட்டையாவது கொடுக்கலையே, ನನಗೆ ಒಂದು ದಿನ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಔತಣ ಮಾಡಿಕ್ಕೆ ಒಂದು ಕರು, எல்லாவற்றையும் நாசம் பண்ணா, ಎಲ್ಲವನ್ನೂ ನಾಶ ಮಾಡಿದ. இப்ப வந்திருக்க உன் மகனுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, ಈಗ ಬಂದಂತ ನಿನ್ನ ಮಗನಿಗೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದೆಯಲ್ಲ. அவன் சொன்ன மகனே நீ எப்பவுமே என்னோட கூட இருக்கிற, நீ ತಂದೆ ಹೇಳಿದ, ಮಗನೇ உனக்குள்ளதுதான், ನನಗಿರುವುದೆಲ್ಲ ನಿನಗಿರುವುದೇ. இவன் செத்து போனான், ಇವನು ಸತ್ತು காணாமல் போனான், ಪೋಲಿ ಹೋಗಿದ್ದಾನೆ, இப்ப அவன் வந்து இருக்கிறான், ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. நம்ம கொண்டாடுவோம். ನಾವು பரலோகத்தின் பிதா, ಹೀಗೆ ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இந்த தாரிಯಲ್ಲಿ நம்ம போன ಹೊರಪಾடு ಈ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋದ ನಂತರ ಬಿದ್ದು ಹೋದರೆ நம்ம தகப்பன் நம்மளை கைவிடுவதில்லை, ನಮ್ಮ ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, நம்ம எழுப்பி ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ நித்திய ஜீவனுக்கு நம்மை சேர்த்துக் கொள்வோம். ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವಿತ, ಆತನ ನಿತ್ಯ ಜೀವಿತಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು இந்த ಸೇರಿಸಿ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே தவிர ಈ ಒಂದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ வேற ஒருவரும் ரட்சகராகில்ல, ಬೇರೆ ಒಬ್ಬರು ರಕ್ಷಕನ. பணம் ரட்சிக்காது, ಹಣವು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ, உன்னுடைய சொத்து ரட்சிக்காது, ಆಸ್ತಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ, உன்னுடைய ராஷ்டிரியம் ரட்சிக்காது, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ, உன்னுடைய ஸ்தான பதவி ரட்சிக்காது, ನಿಮ್ಮ ಪದವಿ ಅದು ನಿಮ್ಮ உங்க குடும்பத்துல பெரியவங்க நிறைய பேர் இருந்தா ரட்சிக்காது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಅನೇಕ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ஒருவரே ரட்சகர், ಒಬ್ಬನೇ ರಕ್ಷಕನು. அவரே விட்டு விடாமல் அவரையே பின்பற்றுவார். ಆತನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಆತನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿ. யாருக்காவது ಯಾರಿಗಾದ್ರೂ ரட்சிக்கப்படாதவங்க இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் இருந்திருந்தா இப்ப மௌனமாக இருந்து ஜெபம் பண்ணி
இங்க வந்து எங்களுக்கு சொல்லலாம். ಯಾರಿಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ನೆನೆಸುವುದಾದರೆ ನೀವು ಮೌನವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ನಮಗೆ ಬಂದು ತಿಳಿಸಿ. இந்த சபையின் பொறுப்பாளர்கள் உங்களை நடத்துவார்கள். ಈ ಸಭೆಯ ಜವಾಬ್ದಾರಿಗಳಂತೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ವಚನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென்.